தேவனுக்காக பலர் துணிந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு நபரை நாம் பார்க்கலாம். தேவராஜ்யம் கட்டப்பட, தேவநாமம் மகிமைப்பட, கர்த்தருடைய பெயர் பிரஸ்தாபம் மேன்மை அடைய அநேகர் துணிந்திருக்கிறார்கள். செயல்படுவது என்பது வேறு, துணிவது என்பது வேறு. செயல்படுவது என்று சொன்னால் என் செயல் இன்னும் தொடர்கிறது என்ற அர்த்தம். துணிவது என்று சொன்னால் அடுத்து மரணம் கூட வரலாம் என்று அர்த்தம். செயல்பட்டவங்க நிறைய இருக்காங்க ஆண்டவருக்காக, துணிந்தவர்கள் பலர் இருக்காங்க கர்த்தருக்காக. இன்னைக்கு ஒரு நபரை பார்க்க போகிறோம். அந்த நபருடைய வாழ்க்கை வரலாறு நம்மோடு பேசட்டும். ஆவியானவர் நம்மோடு அசைவாடட்டும். எதையாகிலும் ஒன்றை நான் தேவனுக்காக செய்ய, இந்த நபருக்குள் இருக்கிற பல குணங்களிலே எல்லா குணங்களும் எனக்கு வந்து சேர, வார்த்தையை கேட்டுவிட்ட பிறகு அல்ல கேட்டுக்கொண்டிருந்தாலே ஒரு பொருத்தனையோடு நீங்கள் இந்த வார்த்தைகளை அமர்ந்து கேளுங்கள். தானியேல் என்கிற ஒரு நபர் தான். அடிமையாக கொண்டு போகப்பட்ட அநேகரிலே இவரும் வருவார். இவரோடு கூட 3 நண்பர்கள். இந்த 4 பெயர்கள் தான் அந்த புத்தகத்திலே விசேஷமாக தெரிந்த பெயராக இருக்கிறது. பாபிலோன் ராஜா வந்து இந்த தேசத்தை முற்றுகை போட்டு அநேகரை அடிமையாக கொண்டு போகும் பொழுது இவர்கள் எல்லோரும் வாலிபர்களாக இருந்தார்கள். ஒரு ஊரை ஒரு ராஜா, இன்னொரு தேசத்தின் அதிபதிகள், அதிகாரிகள், வலிமையானவர்கள், ஆற்றம் புரிந்தவர்கள் தன் படைகளோடு இராணுவ பலத்தோடு வந்து அந்த ஊரை பிடிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் செய்வாங்க. அதிலே வாலிபர்களையும் பெண்களையும் அவர்கள் அழைத்து கொண்டு போயிடுவாங்க. முதியவர்கள் இருந்தால் அவர்களை கொன்று போட்டுருவாங்க. ஏனென்னா அவங்களுக்கு மெடிசன்லாம் பார்க்க முடியாது, டாக்டர்லாம் பார்க்க முடியாது. பிறகு அந்த ஊரில் இருக்கிற எல்லா பொருட்களையும் கொள்ளை அடித்து விடுவார்கள். அங்கே இருக்கிற பெஸ்டானது எல்லாத்தையும் அவங்க எடுத்துப்பாங்க. அதன் பிறகு அந்த ஊரை சில வேளை கொளுத்தி விடுவார்கள். அப்படி கொளுத்தி விட்டால் நெருப்பினாலே எல்லா சாரங்களும் ஈர்க்கப்பட்டு பூமிக்கடியில் இருக்கும் தண்ணீர் வற்றி அந்த கட்டடங்கள் எல்லாம் மறுபடியும் உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு அது சென்றுவிடும். அப்படி பிடிக்கப்பட்ட அந்த வாலிபர்கள், ஏராளமான வாலிபர்களிலே இந்த 4 பேர் பரிச்சயமானவர்கள். ஒன்று தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 4 பேர் தான் நமக்கு இந்த தானியேலின் புத்தகத்திலே வரக்கூடிய, அதிகமாக வரக்கூடியவர் தானியேல் தான். பரிச்சயமான ஒரு நபர். தேவன் என் நியாயாதிபதி என்ற அர்த்தம். தானியேல் என்று சொன்னார் டேனியேல், தேவன் என் நியாயாதிபதி அல்ல தேவன் என் நீதியா இருக்கிறார். பேர் வைக்கும் பொழுது அப்படி வச்சிருக்காங்க பாருங்க. எல் என்று சொன்னால் தேவன், டேனி என்றால் நீதி. அவர் என் நீதியின் தேவன், அவர் என் நியாயாதிபதி, அது நீதி உள்ளவர். எத்தனை கோணங்களிலே வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி நாம் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறோம், தேவனே என்று கூப்பிடுகிறோம், கர்த்தாவே என்று கூப்பிடுகிறோம், அடைமொழி வைத்து நாம் கூப்பிடுகிறோம். இந்த மனிதன் தேவனுக்காக துணிந்தது ராஜாவின் கட்டளையை மீறியது. அந்த நாட்களிலே ராஜா ஒரு கட்டளை போட்டு விட்டார் என்று சொன்னால் அந்த கட்டளையை யார் மீறினாலும், அவர்கள் வீட்டை சார்ந்தவர்கள் மீறினாலும், இவருக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர் பதவியிலே இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் அல்லது அந்த நாட்டு பிரஜையாக இருந்தாலும்
யாராக இருந்தாலும் அந்த கட்டளையை மீறினால் அவர்கள் கொல்லப்படுவார்கள். தேவனுக்காக, தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசத்திற்காக, தேவன் மேல் வைத்திருந்த அன்புக்காக, மிகவும் பெண்ணென்றும் இல்லை, சபையிலே உன்னுடைய செயல்பாடுகள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு போதகர் ஒவ்வொரு விசுவாசிகளை குறித்து சாட்சிகளை பகிர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த தானியேலின் ஆவி கேட்டுக்கொண்டிருக்கிற என் சபை மக்களாக இருந்தாலும் இல்லை யாராக இருந்தாலும் உங்கள் சபைக்கும் தேவனுக்கும் பயன் பெறக்கூடிய ஆவியாக நீங்கள் இருக்க நான் உங்களை கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். 5ஆம் அதிகாரம் தானியேலின் புஸ்தகம் 14ஆம் வசனம். ராஜாவுக்கு முன்பாக தானியேல் அழைத்து கொண்டு வரப்படுகிறார். தானியேலை பார்த்த உடனே ராஜா எவ்வளவு அழகா சர்வேட் பண்றார் பாருங்க. உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். ஒரு ராஜபாரத்தில் இருந்தாலும் சரி, ஆண்டவரை அறிந்த ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ஒரு நிறுவனத்தில் இருந்தாலும் சரி, அரசாங்க வேலையில் இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, அதை விட மேலாக ஆலயத்தில் இருந்தாலும் சரி, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவது மிக மிக அவசியமாக இருக்கிறது. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. தேவனுடைய ஆவியானவர் என்னோடு இருக்கும் பட்சத்தில் நான் போனால் அங்கு வழிகளை கர்த்தர் திறப்பார். தடைகள் அங்கு உடைக்கப்படும். நமக்கு யாரும் பெருசாக சாட்சி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தரே நம்மை குறித்து அவர்கள் உள்ளத்தில் பேசுவார். வருவது சாதாரண நபர் அல்ல என் மகன், வருவது சாதாரண மகள் அல்ல என் மகள் அல்ல, என்னுடைய மகள் ஜெபிக்கிறவள், துதிக்கிறவள், கர்த்தருக்காக வாழ்கிறவன், தேவனுக்காக வாழ்கிறவன், எனக்கு சாட்சியாக நிற்கிறவன். கர்த்தர் பேசுவார். ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் தானியேலை நிறுத்தும் பொழுது எவ்வளவு அழகான சாட்சிகளை ராஜா கொடுக்கிறார். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1ஆம் வசனம். நூற்றி 120 தேசாதிபதிகளை, இந்த முழு ராஜ்யம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த அரசாட்சி ரொம்ப செழிப்பா நல்லா இருக்கணும், மக்கள் நன்றாக விசாரிக்கப்பட வேண்டும், உணவு, தண்ணீர், இருப்பிடம், வசதிகள் எல்லாம் சரியாக மக்களுக்கு போய் சேருகிறதா, என்னுடைய ராஜ்யபாரத்திலே என்னுடைய பிரஜைகள் யாரும் குறை இல்லாமல் நன்றாக வாழ்கிறார்களா இருக்கிறார்களா என்பதற்காக ராஜா 120 பேரை நியமிக்கிறார். அந்த 120 பேரும் சாதாரணமான ஆட்கள் அல்ல. மல்டி டேலண்டட் பர்சன், ஞானம் பொருந்தியவர்கள், அறிவு பொருந்தியவர்கள், ஆற்றல் பொருந்தியவர்கள், தாளந்து நிறைந்தவர்கள், படித்தவர்கள், அறிவாளிகள். அப்போதான் அந்த ராஜ்யம் நல்லா இருக்கும். அப்பேற்பட்ட நபரை ராஜா நிறுவுகிறார். இவர்களையெல்லாம் கண்காணிக்க இந்த 120 பேருக்கு மேலாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு 3 பேரை நியமிக்கிறார். 2ஆம் வசனம் வாசியுங்கள். ஒருவர் நஷ்டம் வராதபடிக்கு இந்த 120 பேரும் எல்லா மாகாணங்களுக்கும் செல்லணும். எல்லா மாகாணங்களுக்கு போய் அறுவடை, விவசாயம், மக்களுடைய ஆற்றல், வருமானங்கள் எல்லாம் சரியாக கொண்டு வந்து ராஜாவுடைய கஜானாவில் சேர்க்கணும். அப்படி சேர்க்கும் பொழுது அவர்களுக்கு பண ஆசை வரக்கூடாது, ராஜ்யத்துக்கு துரோகம் பண்ணக்கூடாது, மக்களை ஏமாற்றக்கூடாது.
ஒழுங்கின்மையாக நடக்கக்கூடாது என்பதற்காக அவர்களை கண்காணிக்க 3 பிரதானிகளை, ரொம்ப மெயினான ஒரு நபரை ஏற்படுத்துகிறார். இவர்களில் தானியேல் ஒருவனாய். அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒருவனுக்குள்ளே ஆண்டவர் இருப்பதினாலே அதிகாரத்துக்கு வருகிறார். கர்த்தருடைய தயவு நம்மோடு இருக்கும் என்று சொன்னார். நான் தேவனோடு வாழ்வேன், இருப்பேன் என்று சொன்னார். என்னை யாரும் கீழே தள்ள முடியாது, எனக்கு வறுமையும் வராது. தக்க நேரத்தில் என்னை கொண்டு போய் எங்கே வைத்து உயர்த்த வேண்டுமோ அங்கே கர்த்தர் சரியாக என்னை வைப்பார். சாட்சி பாருங்க தானியேலை. நல்லா கவனிங்க. இப்படி விசேஷ ஆவியை பெற்ற ஒரு மனுஷனுக்கு வேறு ஒரு ஊரிலிருந்து அடிமையாக வந்த ஒருவனுக்கு என்ன போஸ்டிங்கு? தலைவர்களுக்கெல்லாம் தலைவர், கவர்னர். அந்த போஸ்டிங். இந்த 120 பேருக்கும் தலைவர், விசேஷமான கவர்னர், ஓவர் ரூல் பண்றவர், மக்களை ஆளுகிறவர், ஆளுநர். வேறு ஒரு ஊர்ல இருந்து ஒரு நபர் வந்து இந்த ஊரில் வந்து இவ்வளோ பெரிய பதவியை வகிக்கும் பொழுது அங்கே இருக்கிற நபர்கள் சும்மா விட்டுருவாங்களா? ஒன்றுமில்லாமல் வெறும் கர்த்தரை மாத்திரம் பிடித்து கொண்டு, அவர் கிருபையை மாத்திரம் பிடித்து கொண்டு மெல்ல 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 நீ மேலே வரும் பொழுது உன் சத்துருக்கள் சும்மா இருப்பார்களா? உனக்கு ஏதாச்சும் தீமை பண்ணுவாங்கல்ல, அப்படி ஏதாயிலும் தீமையோ தேவையற்ற காரியம் பண்ணும் பொழுது அப்பேற்பட்ட நபர்கள் பயப்பட வேண்டாம். தானியேலை நினைத்துக் கொள்ளுங்கள். எந்த கர்த்தர் தானியோடு இருந்தார், அவர் இன்னும் ஜீவிக்கிறவராக, அவர் இன்னும் உயிர் உள்ள சர்வ வல்லவராக இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் இவர் தான் ராஜாவுக்கு அடுத்து. எப்படி வருது பாருங்க, எங்கே கொண்டு வந்து நிறுத்துறார் பாருங்க. அவர் மனம் வைத்தால் நாம் நினைக்கும் இடத்தை விட உயரச் செல்லலாம். அவர் யோசித்தால் நான் நினைத்து பார்க்காத காரியம் என் வாழ்க்கையில் நடக்கும். அவர் கொடுப்பதை தடுப்பவர் யாரும் இல்லை, அவர் தடுப்பதை கொடுப்பவர் யாரும் இல்லை. தேவன் கொடுப்பதை மனிதர்கள் தடுக்க முடியாது, தேவன் தடுப்பதை மனிதர்கள் கொடுக்க முடியாது. அவ்வளவு திக்கஸ்டான அன்பு நமக்கும் தேவனுக்கும். 4ஆம் வசனம் ஒருத்தர் வந்துட்டாங்க பாருங்க. ஒரு மனிதன் தேவனால் உயர்த்தப்படும் பொழுது அவனை காயப்படுத்தவும் கல்லடிக்கவும் அந்த கிருபை இல்லாத ஒரு கூட்டம் எழும்போம். கூட்டத்தோடு கூட்டமாக தான் இருக்காங்க, பாபிலோனில் தான் இருக்காங்க. ராஜாவால் நியமிக்கப்பட்ட நபர்கள் தான் 120 பேர் +3. ஆனாலும் அங்கே இருந்து ஒருத்தங்க எழும்புறாங்க. அவன் மேல் குற்றம் சுமத்துக, முகாந்தரம்னா வழியை தேடுறாங்க. கண்டினியூ பண்ணுங்க, சொல்லுங்கள். ஆனாலும் அப்படி என்றால் என்ன? இந்த அதற்கு மேலே அப்படி ஆனாலும் இப்படி இருக்கேன்னா அந்த இடத்துல பெரிய விஷயங்கள் அடங்கி இருக்கிறது என்று அர்த்தம். ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் ஏன்? அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. சொல்லுங்க என் கூட, தேவன் நடத்தினார் எல்லாம் செழிப்பா இருக்கும். நான் நடந்தால் எல்லாம் ஒருமையா இருக்கும். நடத்துவது அவராக இருந்தால் நடக்கிற எனக்கு செழிப்பு. என்னை நடத்துவது அவராக இருந்தால் என் வாழ்க்கை எல்லாம் செழிப்பு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தரையே சார்ந்திருக்கும் பொழுது அவரே பொறுப்பாக மாறிவிடுகிறார். ஒரு காலகட்டம் வரும் பொழுது நான் வளர்ந்து விட்டேன், நான் உருவாகிவிட்டேன், எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்ளுவேன் சொல்லும் பொழுது அவர் பொறுப்பில்லாதவராக போய்விடுகிறார். தானியேல் எல்லா நிலையிலும் கர்த்தரையே நம்பிக்கொண்டிருந்தார். தானியேலுக்கு நல்லா தெரியும், எனக்கு எகென்ஸ்டா சில காரியங்கள் நடக்கிறது.
அதை பார்த்து பயப்படவில்லை, தேவன் பாதத்தை விடவும் இல்லை. நமக்கும் நல்லா தெரியணும், எந்த ஒரு வியாபாரமோ வேலையோ எங்கே இருந்து உயர்ந்தாலும் அங்கே தள்ளுவதற்காக ஒரு கூட்டம் இருக்கும். நான் அவர்களை பார்த்து பயப்படக்கூடாது, என்னை உருவாக்கினவரை பார்த்து நான் தைரியமாக விசுவாசமாக இருக்கணும். 5ஆம் வசனம் வாசிங்க. என்ன பேசுகிறாங்க? தானியேலை நம்ம ராஜா கிட்ட போட்டு கொடுக்கணும். ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த விஷயத்தில் கண்டுபிடிக்கணும்? அவன் நம்புகிற வணங்குகிற தேவனுடைய விஷயத்தில் தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறப்போ இவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து யாரை குற்றப்படுத்துகிறார்கள்? தானியேலை குற்றப்படுத்தவில்லை, தானியேலை பாதுகாத்த தேவன் மேலே குற்றம் சாட்டுகிறார்கள். குற்றம் சுமர்த்தவே முடியாத சர்வ வல்லவர் அல்லவா? எத்தனையோ மகான்கள் ரொம்ப சிம்பிளாக வாழ்ந்தாங்க, எளிமையாக வாழ்ந்தாங்க, மக்களுக்காக வாழ்ந்தாங்க. எந்த மகான் ரத்தம் கொடுத்தாங்க? எந்த மகான் சொந்த ரத்தத்தை தன் மக்களுக்காக கொடுத்தாங்க? வாழ்ந்த மகான்களுடைய வாழ்க்கையில் ஏதாயிலும் பாவம் இருக்கும், திருமணம் இருக்கும், ஏதாச்சும் ஒரு காரியம் தீமை இருக்கும், ஒரு கோர்ட் இருக்கும், ஒரு வழக்கு இருக்கும், ஒரு குற்றம் இருக்கும். இயேசுவின் வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லையே. குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி, குற்றமில்லாத சர்வ வல்லமை உள்ள தேவன் தானே. அவரையே குற்றப்படுத்த பார்க்குறாங்க. தானியேல் முழுக்க முழுக்க அவரையே நம்பி இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் என்னை குறித்து திட்டம் போடுறாங்க, பிளான் போடுறாங்கன்னு தெரியும். ஆனாலும் அவர் அசரல. ஏனென்றால் தானியேலுக்கு நல்லா தெரியும், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உனக்கும் எனக்கும் நன்றாக தெரிய வேண்டும், நான் தேவனை நம்பி நேசித்து என்னுடைய உடன்படிக்கை அவரோடு இருந்து காரணமில்லாமல் எதிர்க்கிறார்கள், பகைக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்னை பகைக்கவில்லை, என் விசுவாசத்தை பகைக்கிறார்கள். என்னை கெடுக்க வரவில்லை, என்னை உண்டாக்கின கர்த்தரை கெடுக்க வருகிறார்கள். அவதான் விசுவாசி என்ன பண்ண மாட்டான்? பதற மாட்டான். தானியேல் பதறல. இப்போ 6ஆம் வசனத்தில் திட்டங்களை தீட்டுகிறார்கள். எப்படி பண்ணலாம், என்ன செய்யலாம்? உயர்ந்த இடத்துல ஒரு மனிதன் வந்துட்டானே, அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதன் ஆயிடுச்சு. இவ்வளோ உயரத்துக்கு எப்படி போனான்? ராஜா எப்படி அவர் தூக்கி வைக்கலாம்? போராமை எலும்பு உரிக்கு நோய். எனக்கு இது வரல, இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்றது அது உள்ளுக்குள்ளே பகையாய் மாறும். பகை கோபமாய் மாறும், கோபம் கொலையாக மாறும். இவனுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்து கொண்டாரே அப்படின்றத மனசிலே வச்சுக்கிட்டு காயின்னு அவன் மேலே பகை, அடுத்து அவன் மேலே மூர்க்கம் கோபம். முதல் கொலை, நல்லவன் செத்துட்டான். தேவனுக்கிட்டே கேட்டிருக்கலாமே, காயினுடைய ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்து கொண்டீர், ஏன் காயினின் காணிக்கை அங்கீகரிக்கவில்லை என்று கர்த்தர் பேசுகிற தேவன் ஆயிற்று. எதுவும் இல்லாதவங்க கர்த்தர்கிட்ட பேசலாமே. உம்மை நான் நம்புகிறேன், உம்மை நான் தேடுகிறேன், அவர்களுக்கு எல்லாம் கொடுக்கிற கர்த்தர் ஏன் எனக்கு கொடுக்கவில்லை என்றால் கர்த்தர் பேச போகிறார். எங்கே குறை இருக்கிறது என்று 7 சபைகளில் இருக்கிற குறையை கர்த்தர் பேசினார் அல்லவா? இந்த சபையிலே வாழ்கிற குறையை என் கர்த்தர் பேச மாட்டாரா? சொல்லித்தர மாட்டார்? அவரை நம்புகிற நான் தானே சபை. அது 7 சபை, 8வது சபை நான் தானே அவருடைய ஆலயம். பிளான் பண்றாங்க 6ஆம் வசனத்தில். வழக்கம், ஒரு ராஜாவை பார்க்கும் பொழுது வணங்கி, அந்த நாட்டினுடைய மரபின் பிரகாரம் வணங்கி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, எப்பொழுதும் என்னாலும் சதா காலமும் ஜீவித்திருப்பீராக அப்படின்ற வார்த்தையை சொல்லிவிட்டு தான் அவர் பர்மிஷன் கொடுத்த பிறகுதான் என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்பார்.
விஷயம் வருது பாருங்க. இப்போ 7ஆம் வசனம், எவனாகிலும் எவ்வளோ அழகாக வராங்க. இந்த ராஜாக்களுக்கு எப்பவுமே அந்த பெருமை தேவைப்படும், புகழ்ச்சி தேவைப்படும், மரியாதை தேவைப்படும். மக்கள் எல்லாரும் அவர்களை வாழ்த்தணும்னு எப்பவுமே எதிர்பார்ப்பாங்க. அந்த பாயிண்ட்டை, அந்த வீக்னஸை கொண்டு போய் ராஜாவை டச் பண்ணுறாங்க. ராஜாவை நீர் என்றும் வாழ்க, ஒரு 30 நாளைக்கு உம்மை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூட வேண்டாம் என்று யார் ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பது? 120 பேரை செலக்ட் பண்ணார்ல, பெரிய பெரிய ஆட்கள். அவங்க ராஜாவுக்கு அடுத்தபடியான தேசாதிபதிகளும் யாரு? 120 பேர் பிரபுக்களும் மந்திரிமார்களும் ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ராஜா, உங்களை தான் ராஜா வணங்கணும், நீர்தான் அருமையானவர், பெருமைக்குரிய நபர். நம்மை போல ராஜா இந்த உலகத்தில் யாருமே இல்லை. உங்கள் அப்பா இருந்தார், தாத்தா இருந்தார், யார் யாரோ இருந்தாங்க, நேபுகாத் நேச்சார்லாம் இருந்தார். அவர்களை காட்டில நீங்கள் தான் ரொம்ப சிறந்தவர். சொன்ன உடனே புகழ்ச்சிக்கு புகழுக்கு அவர் மயங்கி விட்டார். 8ஆம் வசனம், ராஜாவே மேதியருக்கும் பெர்சியருக்கும் மாறாத பிரமாணத்தின்படியே ஏற்கனவே மேதியருக்கும் பெர்சியருக்கும் அப்படிதான் இருக்காங்க. அவர்களும் நம்ம அண்டர்ல தான் இருக்காங்க. நீர்தான் அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அவங்களை ஆதரிக்கிறீங்க, அவங்கள போஷிக்கிறீங்க. அது நம்ம நாட்டிலையும் செய்யலாமே. அந்த எல்லா நம்மை சுற்றி இருக்கிற உங்கள் அண்டரில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் அதை செய்யலாமே. அப்படி ஒன்று பண்ணணும் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் யோசித்து கொண்டிருக்கிறோம். கவனிங்கள், ஒரு மனிதனுக்கு எதிராக முழு அதிகாரமும் ஒரு புறம் நிற்கிறது. ராஜாவை தனிமைப்படுத்திட்டாங்க. சில வேளை நான் ஆண்டவரை தேடுவது, நம்புவது, நமக்குள்ள தாளந்து இருக்கும், விசேஷ எதையாச்சும் ஒன்று இருக்கும், அதை பொறாமையாக வைத்துக்கொண்டு தனிமைப்படுத்த விரும்பலாம். விரும்பும் உலகம் ஒரு விஷயம் கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதர்கள் தனிமைப்படுத்தினால் அது கவலை அல்ல. தேவன் தான் நம்மளை தனிமைப்படுத்தக்கூடாது. தேவனை விட்டு நாம் தூரம் வந்துடக்கூடாது. இதெல்லாம் தானியேலுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? விசேஷ ஆவி அவருக்குள்ள இருக்கு, அதையெல்லாம் கவனிக்கிறாரு. ஒரு நாட்டினுடைய எல்லா அதிகார வர்க்கமும் கீழே இருந்து மேலே இருக்கக்கூடிய ராஜாவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்று போல சேர்ந்து வந்துட்டாங்க. இப்போ ராஜாவால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் தனியாக அரண்மனையில் உட்கார்ந்து கொண்டு எந்த வேலையும் செய்ய முடியாது. இந்த தேசாதிபதிகள், பிரபுக்கள், மந்திரிகள், இவருக்கு கீழே இருக்கிற நபர்கள் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு ராஜபாரம் கட்டப்பட வேண்டும். மந்திரிமார்கள் இல்லாமல் முதலமைச்சர் ஒன்றையும் செய்ய முடியாது. மந்திரிமார்கள் இல்லாமல் பிரதம மந்திரி ஒன்றும் செய்ய முடியாது. பிரதம மந்திரி இல்லாமல் குடியரசுத் தலைவர் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லா இடத்துக்கும் பிரதமர் மந்திரி போக முடியாது. எல்லா துறைகளுக்கும் நபர்களை விட்டு இருக்காங்க. அந்த நபர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தால் ஆட்சியை கவுத்துருவாங்க. பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு சுதந்திரம் பெற்ற நாட்களில் இருந்து அங்கே நிறைய இராணுவ புரட்சி வரும். அங்கே பூட்டோ, அவங்க மக பெனாசிர் பூட்டோ, இப்போ இம்ரான் கான், இப்போ இராணுவ புரட்சி வந்து கொண்டே இருக்கும். அவர்கள் நினைத்தாங்கன்னா ஒரு நாட்டையே கவிழ்த்துருவாங்க. குடியரசுத் தலைவர் நினைத்தாருன்னா முப்படை தளபதிகளை கூட்டி அழைத்து, இனிமேல் இந்த நாடு
குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படி டிக்ளேர் பண்ணிட்டா இந்தியா முழுக்கும் இராணுவம் தன் கட்டுப்பாட்டில் இந்த நாட்டை எடுத்துரும். ஆக ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தேசாதிபதிகள், மந்திரிகள், பிரபுக்கள், அதிகாரமுள்ள எல்லாருக்கும் எதிராக ராஜாவால் ஒன்றும் பேச முடியாது. இங்க 2 in 1 அவங்க பண்றாங்க. ஒன்று ராஜாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வராங்க, இன்னொன்று ராஜாவை பெருமைப்படுத்துகிற மாதிரி படுத்தி சிக்க வைக்கிறாங்க. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஒரு தானியேல், ஒரு ராஜா, ஒரு தேவன். ஒரு தேவன், 120 பிரதானிகள், பிரபுக்கள், மந்திரிகள். என்ன புரியுது? புரிஞ்சுங்க, நாமேன்னு சொல்லுங்க. சந்தோஷம். அடுத்த வசனம். அவ்வளோதான். மோதிரத்தில் மை தடவுனாங்க, ஒரு குத்து குத்தினாரு, வந்தவங்க எல்லாருக்கும் சந்தோஷம். என்ன சந்தோஷம் சொல்லுங்க? கையெழுத்து போட்டாச்சு. யாரு சிக்க வைக்கணும்? தானியேலை சிக்க வைக்கணும். நீ உண்மையாய் கர்த்தரை நம்புகிற ஒரு விசுவாசியாக, ஒரு நபராக, ஒரு நேசத்துக்குரிய நபராக இருந்தால் கடைசி நேரம் வரை உனக்கு கர்த்தர் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருப்பார். அது எந்த மனுஷனும் தடுக்கவே முடியாது. வாய்ப்புகளையும் பாதுகாப்பையும் பரிபாலனையும் தன் கரத்தையும் தன் சேனையும் தன் வார்த்தையும் உனக்காக வைத்து கொண்டே இருப்பார். கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். சோர்ந்து மாத்திரம் போயிடாத, பயந்து மாத்திரம் போயிடாத. கர்த்தரை நம்பு. அவர் என்றென்றைக்கு நம்முடைய நித்திய கண்மலையாக இருக்கிறார். அடுத்த வசனம். ஒருத்தர் போதுமா? தெரிஞ்சிருச்சு. இவங்க எல்லாரும் ஒன்னா போயிட்டாங்க. அவருக்குள்ளே விசேஷ ஆவி இருக்கிறதே. இவர்கள் ராஜாவை கைக்குள்ள வைத்திருக்கிறார்கள். தானியேல் ராஜாதி ராஜாவை கைக்குள்ள வைத்திருக்கிறார். இந்த உலகத்தின் அதிகாரம் மாறும், உன்னத அதிகாரம் ஜெயிக்கும். உலகத்தின் அதிகாரம் அழியும், உன்னத அதிகாரம் துளிர்க்கும். உலகத்தின் அதிகாரம் மனிதர்கள் கையிலே, உன்னத அதிகாரம் கர்த்தரின் கையிலே, தேவனுடைய கையில் இருக்க அந்த அதிகாரம். ஆகவேதான் அவரை ஆராதிக்கிற நான், அவர் பெரியவராக இருப்பது போல அவருக்கு கீழே இருக்கிற நானும் பெரியவனாகத்தான் இருப்பேன், பெரியவளாகத்தான். பெருமையில் இல்லை, அவர் எனக்கு காண்பித்த அருமையிலே, எனக்கு தந்த சிறுமையிலே, என்னை தூக்கின வறுமையிலே. ஆகவேதான் நான் இருக்கிறேன் கர்த்தரின் பொறுமையிலே. எல்லாம் தெரியும், உனக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். என்னை சுற்றி என்ன நடக்கிறது, யார் நண்பர்கள், யார் தீங்கு செய்வாங்க, எல்லாம் தெரிந்தும் எதற்கும் பயப்படாமல் யாரை சார்ந்திருக்க வேண்டும்? சொல்லுங்க. சிலர் ஊரை சார்ந்திருப்பார்கள். அகைன் சிலர் ஊரை சார்ந்திருப்பார்கள். நான் அவரைத்தான் சார்ந்திருப்பேன். சிலர் உலகை சார்ந்திருப்பார்கள். நான் உன்னதரைத்தான் சார்ந்திருப்பேன். உலகத்தின் அதிகாரம் மனிதன் கிட்ட இருந்தாலும் உன்னத அதிகாரம் தான் அதை சார்ஜ் எடுக்கும். தெரியுது தானியேலுக்கு. நமக்கு எதிராக யார் நண்பர்கள், யார் வேற மாதிரி தெரிஞ்சுக்கணும், மைண்ட்ல வச்சுக்கணும். அந்த சம்பவங்களை இங்கே வைக்கணும், சர்வ வல்லவரை இங்கே வைக்கணும். சம்பவங்கள் மாறும், சர்வ வல்லவர் மாற மாட்டார். உன் வாழ்க்கையில நீ ஒரே சம்பவத்தை சந்திக்க போவதில்லை. சந்திச்சு 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 துக்கங்களும் துன்பங்களும் துயரங்களும் வறுமைகளும் வேதனையும் போராட்டமும் சந்தித்து இவ்வளவு தூரம் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாருன்னா உன் பிரச்சனைகள் இங்கே, ரட்சகர் இங்கே. ரட்சகர் இங்கே இருந்தாருன்னா எல்லா பிரச்சனையும் ஜெயிக்கலாம். ரட்சகர் இல்லை என்றால் வாழ்க்கையிலே மரித்து விடுவோம், இறந்து விடுவோம். தானியேலுக்கு எல்லாம் தெரியுது. கண்டினியூ பண்ணுங்க. விஷயம் இங்கே தான் இருக்கு. எல்லாருக்கிட்டையும் போய், ஐயா எனக்கு எதிராக ஏதோ சைன் பண்ணியிருக்கீங்க, எனக்கு எதிராக பண்ணுறீங்க மாதிரி தெரியுது, கொஞ்சம் எக்ஸஸ் கருணை காட்டுங்க. அதெல்லாம் செய்யலை. தன் வீட்டுக்குள்ளே போய் ஓகே திறந்திருக்கு முன் செய்து இதை தான் பார்க்குறாங்க.
தானியேல் அந்த பலகணிகளை திறந்து எருசலேமை நோக்கி ஜெபிக்கிறார். இவர்கள் கொள்கை வேற, தானியேலின் கொள்கை வேற. இவர்கள் உணவு பழக்கங்கள் வேற, தானியேலின் உணவு பழக்கங்கள் வேற. இவர்களுடைய செய்கைகள் சிந்தனைகள் வேறு, தானியேலின் சிந்தனைகள் வேறு. வழக்கம் போல தினமும் 3 வேளையும் வந்த பிறகும் எத்தனை பேரும் சேர்ந்து ஒரே ஒரு நபருக்கு எதிராகத்தான் இதை செய்கிறாங்க. தேவன் கூட இருந்தா மனசு என்ன தெரியுமா சொல்லுது? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அவராலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன். இது வாயின் வார்த்தைகள் அல்ல, விசுவாசத்தின் வார்த்தைகள். ஏதோ ஒரு எம்எல்ஏ எம்பியை பற்றி உள்ள தைரியமா பேச முடியாது. உலகத்தை உண்டாக்கின சர்வர் வல்லவர் உள்ளத்தில் இருந்தால்தான் இப்படிப்பட்ட காரியங்களை பேச முடியும். வழக்கத்தின்படியே ஸ்டாம்ப் வச்சாச்சு, சைன் பண்ணியாச்சு, முத்திரை. அந்த நாட்கள் எல்லாம் சைன் கிடையாது, முத்திரை. ராஜாவின் தலை பொறித்த முத்திரை, மயில தடவி ஒரு குத்து, எங்கெங்க குத்தணுமோ குத்தியாச்சு. நியூஸ் வந்துருச்சு, எதை பற்றியும் கவலைப்படலை, நேராக போனார் தன் வழக்கத்தை. அடுத்த வசனம், எல்லாரும் கூட்டிட்டாங்க. இவர்கள் யாருக்கு எதிராக கூடினார்கள்? தானியேல் யாருக்கு முன்னாலே அமர்ந்தார்? இங்கதான் விஷயம் இருக்கு. உலகம் நம்மை பகைத்தாலும் உன்னதம் நமக்கு உதவி செய்யும். மனுஷன் வழக்கம் போல 2 கரங்களை உயர்த்தி சத்தமாக ஜெபிக்கிற பொழுது சைன் பண்ணவங்க, ராஜாவை தன் கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்தவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. அவர் அழகா ஓப்பன் பண்ணாரு, எருசலேமை நோக்கி பார்த்தாரு, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 12ஆம் வசனம், நான் சொல்கிறேன் ஒரு வார்த்தைங்க, கஷ்டம் வரணும், துக்கம் வரணும், சோதனைகள் வரணும், பிரச்சனைகள் வரணும், அதை ஜெயிக்கணும். அதுக்கு ஜெபம் வேணும். அதை பார்த்து பயந்து ஜெபத்தை விட்டுட்டேன்னா தோத்துருவோம். தானியேல் தன் வழக்கத்தின் பிரகாரம் கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்தால் ஜெபம் பண்ணுறதில்ல, கையில் நிறைய காசு இருந்தால் ஜெபம் பண்ணுறதில்ல, சண்டையெல்லாம் இல்லாமல் இருந்தால் ஜெபம் பண்ணுறதில்ல. அது பிரச்சனை. உயிருக்கு போராடுகிற நிலைமை. இவர் உயிருக்கே ஒல வச்சுட்டாங்க. ஆனாலும் மனுஷன் தன் வழக்கத்தின்படியே 12 ராஜாவுக்கு சொல்லவே இல்லை. இதெல்லாம் ராஜாவுக்கு சொல்லவே இல்லை. இவங்களே எல்லா பக்கத்தையும் எழுதிட்டு கடைசி பக்கத்தில் சைன் வாங்கிட்டாங்க. யாராச்சும் 30 நாள் வரை ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்க கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளையிட்ட பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீரல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றார். தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமேப்பா. பாவம் ராஜா. இவங்க திட்டங்கள் ராஜாவுக்கு புரியல. ஒரு நாட்டை நடத்துவதற்கு எல்லா நுணுக்கங்களை தெரிந்தவர்கள் ஆட்சியாளர்கள் அல்ல, அதிகாரிகள். ஆட்சியாளர்கள் மாறலாம், அதிகாரிகளுக்கு தான் எல்லா நுணுக்கமும் தெரியும். அவங்க எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறதுல தான் அவங்க சைன் பண்ணணும். இவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் போடணும், இதெல்லாம் பண்ணணும்னு. ஆட்சியாளர்கள் மக்களுக்கான பிரதிநிதிகள்.
ஆனால் சட்டங்களை இயற்றுவது 75-80% திட்டங்களை கொண்டு வருவது அதிகாரிகள். இப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. சில அதிகாரிகள் நிச்சயமாகவே மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயத்தை சொல்லுவாங்க. சில அதிகாரிகள் அவர்களுக்கு ஏதாயிலும் அதிலே லாபம் கிடைக்குமா என்று சொல்வார்கள். அது உங்களுக்கு தெரியும், நம்ம அரசியல் சார்ந்த நாட்டிலே இருக்கிறோம். மன்னர் ஆட்சியிலே நாம் இல்லை, மக்கள் ஆட்சியிலே நாம் இருக்கிறோம். அதான் தெரியுமே எல்லாருக்கும். இதோ படிச்சிட்டீங்களே, தெரியுதே. 13 இப்பதான் எதுக்காக சைன் வாங்கினாங்கன்ற ஒரு விஷயத்தை ராஜாவுக்கு கன்வெர்ட் பண்றாங்க. இந்த ஒரே ஒரு நபருக்காக அத்தனை எவ்வளவு பெரிய சட்டம். உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிற ஒரே ஒரு நபருக்கு எதிராகவா இத்தனை விதமான ஆட்கள் ஒன்றாக சேர்ந்து இருக்கிறீர்கள்? அவன் வேறு ஒரு ஊர்ல இருந்து வந்தான். அவன் மாத்திரம் வரவில்லை, அவன் தேவனாகிய கர்த்தரும் அவனோடு தான் வந்தார். பல இடங்களில் நாம் செல்லும் பொழுது ஜெபிக்கிற மக்களுக்கு சொல்கிறேன், எல்லா இடத்துக்கும் நீ மாத்திரம் போல, அவன் விசுவாசமும் கூட வருது. யாரை விசுவாசிச்சோமோ அவர் வல்லமையும் கூட வருது. அது உணர்றது பேர் தான் விசுவாசி. வாசிங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட ஆஹா ஐயா, நம்ம என்ன எழுதியிருக்கோம்? என்ன 30 நாளைக்கு உங்களை தவிர யாரும் வணங்கக்கூடாது. ஆமா, ஆனால் யூதயா தேசத்திலிருந்து நம்ம நிறைய பேர் பிடிச்சிட்டு வந்தோம்ல. ஆமா, அதில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோலாம் இருக்காங்கல்ல. ஆமாம், அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, தானியேல். தெரியுமே, அவனை முக்கியமான ஒரு கவர்னர் போஸ்டிங் கொடுத்துக்கிறேன். அவன் என்ன பண்ணான் தெரியுமா ஐயா? என்ன பண்ணான்? இந்த கட்டளையை மதிக்காம மாடியில் உட்கார்ந்து எருசலேமை நோக்கி டெய்லி 3 வேளை ஜெபம் பண்றான் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு பயம் வந்துருச்சு. ஏனென்றால் ராஜா தானியேலை ரொம்ப நேசிக்கிறார். ஓஹோ, இந்த திட்டங்கள் எல்லாம் என்னை புகழ வேண்டும், இருக்கக்கூடிய மேதியர், பெர்சியர், இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக இல்லையா? ஒரு நல்லவனை அழிப்பதற்காகவா? ராஜாவால் ஒன்றும் செய்ய முடியாது, ராஜாதி ராஜாவால் எல்லாம் செய்ய முடியும். உனக்கு எதிராக, விசுவாசத்துக்கு எதிராக யார் வந்தாலும் மனுஷங்களுக்கு கூட்டம் கூட எல்லாம். ராஜாதி ராஜா கிட்ட பெரிய சர்வ வல்லமை உள்ள சேனை இருக்கு. அங்கே மீகாவேல் இருக்காரு, அங்கே கேப்ரியேல் இருக்காரு, ரஃபேல் இருக்காரு, ஏராளமான தூதர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த துணிந்தவருக்கு அந்த தைரியம் வந்துடும். துணிந்தவங்க பயப்பட மாட்டாங்க. கஷ்டம் பாருங்க. 14ஆம் வசனம், ஒருத்தர் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது மிகவும் சஞ்சலப்படுத்து. காலையிலே வந்து இந்த செய்தியை போட்டாங்க. அவ்வளோதான். ராஜா சாப்பிடலை. இதெல்லாம் பைபிளில் இல்லை, நம்ம தெரிஞ்சுக்கணும். அவருக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. தானியேலை காப்பாற்றுவதற்கு சாயந்தரம் வரைக்கும் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. தானியேலை எப்படி காப்பாற்றலாம்? ஆட்கள், இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் வெளியேகிற காவலாளிகிட்ட என்ன கேட்டிருப்பாங்க? ராஜா என்ன பண்றாரு? சாப்பிடலங்க, எங்கேயுமே போகல, ஆபீஸ் கூட வரல, வீட்டுக்குள்ளே இருக்காரு. இவங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு, ராஜா தானியேல் மேல விசேஷ அன்பு இருக்கு, தானியேலை ராஜா அதிகமாக நேசிக்கிறாரு, அவனை காப்பாற்றுவதற்காக முயற்சி பண்றார். வழி இல்லை. அதான் அழகா எல்லாத்தையும் எழுதி சைன் வாங்கிட்டாங்களே, பத்திரம் பண்ணி கொடுத்தாச்சே.
எல்லா ஊருக்கும் அமிச்சியாச்சே. தானியேலை காப்பாற்றினால் பாபிலோனிலே புரட்சி வெடிக்கும். தானியேல் ஒருவனை காப்பாற்றினால் ராஜாவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தேசாதிபதிகள், மந்திரிமார்கள், பிரபுக்கள் எல்லாரும் மக்களை ஏவி விட்டு துன்மார்க்கமாக நீங்கள் நடக்கலாம், ராஜா மன்னித்து விடுவார். என்னென்ன பண்ணலாங்கிறது பக்கத்து ஊர், இந்த ஊர், எல்லா ஊருக்கும் பிரச்சனை வந்துடும். ராஜா இதெல்லாம் யோசிக்கிறார். இதையெல்லாம் ராஜா யோசிக்கிறார். தானியேலை மன்னிச்சா இந்த மந்திரிமாருங்க என்னை சும்மா விட மாட்டாங்க. சவுதி அரேபியா இளவரசர் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவர் வெளியே கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இதை நான் பொது வெளியிலே சொல்ல முடியாது, நான் இளவரசராக இருந்தாலும் எனக்கு ஆபத்து. எப்படி இருக்கு பாருங்க நிலைமை. அநேக இடத்துல ஒரு மதத்திலிருந்து வெளியே போனால் அவங்களுக்கு பிரச்சனை. கிறிஸ்துவ மதத்தில் போகிறாங்க, வராங்க, என்னென்னோ பண்ணிட்டு இருக்காங்க. பல இடத்துல மாறுவாங்க, எல்லாம் செய்வாங்க. டக்குன்னு ஆண்டவரை மறந்துடுவாங்க, வேணான்னு சொல்லிடுவாங்க, சபை வேணான்னு சொல்லுவாங்க. சபை ஒன்றும் செய்யறதில்லை அவங்கள. மற்ற இடத்துல பிரச்சனை, உயிர் கூட விலையாய் மாறலாம். புரிஞ்சுக்கிட்டா சரி. மாலை வரைக்கும் ராஜா அவ்வளோ யோசிக்கிறார். அவர் மூளையை போட்டு பிசைகிறாரு, கசக்கிறார். எப்படி தானியேலை காப்பாற்றலாம்? நோவே. அவங்க எல்லாம் பிளான் பண்ணி என்னென்ன எழுதணுமோ ABCD எல்லாம் போட்டு அழகாக எழுதி ஒவ்வொரு பக்கத்திலும் சைன் வாங்கிட்டாங்க. அது உடனே பாஸ் பண்ணிட்டாங்க. நாடு முழுவதும் மேதியா பெர்சிய ராஜ்யத்துக்கு அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா ஊருக்கும் அமிச்சியாச்சு. ஒன்றுமே செய்ய முடியாது. அடுத்த வசனம் ஒருத்தர் வாசிங்க. ஏற்கனவே வந்தாங்க பாருங்க எல்லாரும், அப்படியே அதே செட்டோடு வராங்க. ஒருத்தர் கூட குறையல. இது பார், தானியேலை அழிப்பதற்காக பிளான் பண்ணிட்டோம். 30 நாட்களுக்குள்ளாக ராஜாவை தவிர வேறு யாரையும் சேவிக்க கூடாதுன்னு ராஜா கிட்ட சொல்லிட்டோம். அவரும் சரி என்று சொல்லி சைன் பண்ணிட்டாரு. அன்னைக்கு போன நம்ம எல்லாரும் போய் பேசுவோம். ராஜா எதையாகிலும் பேசினால் மக்களுக்குள்ளே புரட்சியை உண்டாக்கிடலாம், ரெவல்யூஷனை உண்டாக்கிடலாம். பிறகு பார்க்கலாம் என்ன நடக்கிறது. எல்லாரும் ஒட்டுமொத்தமாக போய் நாங்கள் எல்லாரும் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். நாங்கள் எல்லாத்தையும் எழுதி படித்து காமிச்சோம். நீங்கள் படிச்சிங்க, ஆமான்னு சொன்னீங்க, சைன் பண்ணீங்க. மேதியர் நம்ம அண்டரில் இருக்காங்க, பெர்சியர் நம்ம அண்டரில் இருக்காங்க. உள்நாட்டு மக்கள் பிரஜைகளுக்கெல்லாம் நேரடியாக நீங்கள் ராஜாவாக இருக்கிறீங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த ஃபைல் காப்பியெல்லாம் அனுப்பிச்சாச்சு. இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். 16ஆம் வசனம். இப்படி சொன்னது யாரு? போட்டது யாரு? ராஜா தான். போட சொன்னது யாரு? ஜனங்கள், பிரதானிகள், கூட இருந்தவங்க எல்லாரும். போடுறப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? தானியேல், உனக்கு எதிராக இவங்க எல்லாம் வந்துட்டாங்க, நான் தான் நியமித்தேன், நான் தான் சைன் பண்ணேன், தப்பு. ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன், நீ வணங்குற பத்தியா? அவரு தப்பு பண்ண மாட்டாரு. அவர் உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் உனக்குள்ளே இருக்கிற ஆவி எப்பேற்பட்ட ஆவி என்று எனக்கு தெரியும். தேவர்களுடைய ஆவி, வெளிச்சத்தின் ஆவி, ஞானத்தின் ஆவி உனக்குள்ள இருக்கிறது. உன்னை ஜெயிக்க யாரும் இல்லைப்பா. நீங்கள் சிங்க கபில போட்டாலும் வந்துடுவேன், உன்னை கடலில் தூக்கி போட்டாலும் வந்துடுவேன், எங்கே போட்டாலும் வந்துடுவேன். ஏனென்றால் நீர் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். தானியேல், ஒரு கல் கெபினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது.
சடுதியிலே ஒரு சத்தம் வந்து ஒரு கல் புரண்டது. பிசாசின் வாயிலிருந்து ஒருத்தர் மேலே வந்தார். இந்த கல்லை யாரோ தன்னாங்களோ என்னவோ, சிங்கத்தின் வாயிலிருந்து ஒருத்தர் மேலே வர்றார். தானியேலை பற்றி தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜாவின் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அந்த கல் மேலே ஒரு தோல் இதை ஓட்டி அதில் ஒரு சைன். என்ன பயம்? தானியேலின் நண்பர்கள் இருக்காங்க 3 பேர். ஒருவேளை அவர்கள் வந்து களவாடிட்டு போலாம். அதே தான் அங்கேயும் ஒரு கல்லை வைத்து மனுஷங்களை போர்ச்சவரை காவல் போட்டாங்க. இங்கிருந்து ஒரு மனுஷன் வெளியே வந்துட்டார் தானியேல். அங்கிருந்து கர்த்தர் வெளியே வந்துட்டார். அங்கிருந்து சர்வ வல்லவர் வெளியே வந்துட்டார். இங்க தானியேல் உயிரா வந்துட்டாரு. சிங்கங்கள் பசியா இருந்தது. அங்க கர்த்தர் உயிரா வெளியே வந்துட்டாரு. சேவகர்லாம் கீழே வந்துட்டான். இன்னைக்கும் நீங்க இஸ்ரவேல் தேசத்திலே போய் ஒரு யூதரை பார்த்து வாட் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொன்னால், அப்படிலாம் ஒருத்தர் இல்லை, அவரை களவாடிட்டு போயிட்டாங்க. இன்னும் அந்த வழக்கம் இருக்கிறது. ஏன்? அவர்கள் இன்னும் மேசியாவை அறியவில்லை. ஒரு நாள் வரும், அந்த நாளிலே அறிவார்கள். இப்பொழுதும் அநேகர் அங்கே தேவனை உண்மையான இயேசுவை இரட்சகராக அறிந்து அவரை ஆராதிக்கிறார்கள். 18ஆம் வசனம். வர ஒட்டாமலும் இருந்தான். ராஜா எல்லாவற்றையும் முடித்து விட்டு மாலையிலே போகணும். அவருக்கு மியூசிக் போடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் கேட்டால் டான்ஸ் ஆடி முடித்த பிறகு இன்றைக்கெல்லாம் அவர் வேலை செய்தது என்டர்டெயின்மெண்ட். அதுதான் அவருக்கு. அவர் நிறைய யோசிக்கணும், மக்களை நடத்தணும். வேறு சினிமாலாம் அப்போ கிடையாது, டிவி கிடையாது, மொபைல் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதுதான். இதை முடித்த பிறகு பெஸ்ட்டான உணவு, இரவு உணவு சாப்பிடுவாங்க. அப்புறம்தான் தூங்க போவாங்க. காலை அழுத்தி விடுவதற்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தானியேலின் இதயம் ராஜாவின் மேலே இருந்தது, ராஜாவின் இதயம் தானியின் மேலே இருந்தது. ஒரு மனுஷன் உண்மையாக கர்த்தரை நம்பினா பெரிய பெரிய ஆட்கள்லாம் கொண்டு வந்து நிற்க வைப்பார். ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வைப்பார். யாருக்கோ சொல்கிறார், கர்த்தர் உயர்ந்த இடம் உனக்காக இருக்கிறது. நீ கர்த்தரை உண்மையாய் நம்பும் பொழுது, அவரை தேடும் பொழுது, ராஜாக்களுக்கு முன்பாக, அநேகம் ஆயிரம் ஆட்களுக்கு முன்பாக சென்று கர்த்தரின் வார்த்தையை கொடுப்பார். காலமே கவனிங்க, ராஜாவுக்கு தூக்கம் வரல. அவங்கெல்லாம் செம்மையா ஜாலியா சாப்பிட்டு செத்தாண்டா சத்துரு நினைச்சிட்டு இருப்பாங்க. காலமே கிழக்கு வெளுக்கும் பொழுது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். மாலை சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஐடியா பண்ணாரு, காப்பாற்ற முடியல. மறுநாள் கொண்டு வந்து போட்டாங்க. நைட்டெல்லாம் தூக்கம் வரல. எப்பொழுது விடியும் என்று காத்து கொண்டிருந்தார். ஒரு ஆளை எழுப்பவா இருப்பாருங்க, நமக்காக, உனக்காக. அவங்க எங்க இருப்பாங்கன்னு தெரியாது. கர்த்தர் இருப்பதினாலே ஆங்காங்கே ஆங்காங்கே எழுப்பி கொடுப்பார் ஆண்டவர். ஒரு சில ஆளை வச்சு, எப்பா சீக்கிரம் சிங்கக்கபிக்கு போகணும், ரதத்தை ஓட்டு, வண்டியை ஓட்டு, நைட்டே சொல்லிட்டு இருப்பாரு, காலையில் வந்துரு. சேர்ந்து 20ஆம் வசனம். ராஜா கவியின் கிட்ட வந்த பொழுது துயர சத்தமாய், தானியேலே தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ விடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று கேட்டான். அல்லேலூயா. மனுஷன் அழுவுறாரு. பிள்ளையை இழந்தா, பிள்ளையை சிங்கக்கபியில போட்டா எப்படி ஒரு தகப்பன் கதறுவானோ அது போல, தானியேலே தானியேலே
நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? ஆனால் தானியேலுடைய உண்மையான விசுவாசம், உண்மையான அன்பு, நான் சொல்லியிருக்கணும், நீயா நானும் தானே சொல்கிறோம். அடா பாவி, தூக்கி கெபியில போட்டு வந்து நல்லா இருக்கியான்னு கேட்குறிய, மனுஷனா உருப்படுவியா? உன் புல்ல உருப்படுமா? உலகத்தில் இருக்கிற அத்தனை சாபத்தை உள்ளிருந்தே சொல்லியிருப்போம். ஆனால் அந்த மனுஷன், பெருமை இல்லாத அன்பான தெய்வீகமான மனுஷன், ராஜாவே மன்னிக்கிற மனுஷன். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. அப்ப அந்த முறை, ராஜாவை மரியாதை கொடுக்கிற அந்த சத்தத்தை கேட்ட உடனே மரியாதை, ராஜா எப்பொழுதும் வாழ்க, நல்லா இருங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். கட்டி போட்டாரு. அந்த சிங்கங்கள் கெபியில இருக்கும், பல மாதங்கள் பட்டினியா இருக்கும். ஏன் அந்த சிங்கங்களை பல மாதங்கள் பட்டினியாக வைத்திருப்பார்கள் என்று சொன்னால், தேசத்துக்கு விரோதமாக, ராஜாவுக்கு விரோதமாக, பெண்களுக்கு விரோதமாக, அரசாட்சிக்கு விரோதமாக தீமை செய்யக்கூடிய ஆட்களை தண்டனை கொடுத்தவொடனே அதில் போட்டுருவாங்க. அவன் அந்த ஊருக்காரனாக இருந்தால் வேற மாதிரி தண்டனை. யூதனுக்கு சிலுவை, ரோமருக்கு கழுத்தை வெட்டுவாங்க. பவுலை கழுத்தை வெட்டினாங்க, பேதுருவை சிலுவையில் அடைஞ்சாங்க. பவுலர் யூதர் தான், ரோமர் சிட்டிசன், டுவல் சிட்டிசன். ஆகவே ரோம முறைப்படி, எங்கள் முறைப்படி, எங்கள் நாட்டை சார்ந்த பிரஜை, நாங்கள் அவங்கள மரத்தில் போடக்கூடாது, கழுத்தை வெட்டுவோம். சிறைச்சேதம் பண்ணாங்க. அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா சேர்ந்து தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. சிங்கங்க என்ன பண்ணுமா, இந்த பசியில் ஒரு ஆளை போடும் பொழுது கீழே போய் சேருவதற்கு முன்பாக எது வாயில தலை கிடைக்குதோ, கை கிடைக்குதோ, கால் கிடைக்குதோ அப்படியே இழுத்துரும், பிச்சிரும் சரீரத்தை. பூ மாதிரி இந்த சரீரம் பூ தான். இது பூன்னு தெரியாம உள்ள டாஸ்மாக்லாம் ஊத்தினுங்கிறாங்க, ஆசிட ஊத்துறாங்க. வந்துடுச்சு பாருங்க அவங்களுக்கு ஒரு பாயிண்ட். தாவும், மற்றவர்கள் போனா தாவும், தானியேல் போனார் தூங்குதுங்க. தானியேலின் தேவன் உன் தேவன், தானியேலின் தேவன் என் தேவன். எதுக்கு பயப்படாத. வேலை, வாழ்க்கை, குடும்பம், குழந்தை, உறவு, தடை, பணம் எல்லாம் அதெல்லாம் சின்னது தேவனுக்கு. நீ பெருசா வச்சு அவர் சின்னதா பார்க்குற, அவரை பெருசா பாரு, இதெல்லாம் சின்னதா மாறும். இதெல்லாம் பெருசா பார்த்துட்டு கடைசியாக கர்த்தரை பார்க்குற, கடைசியில் அவரை தூக்கி முன்னவை, இதெல்லாம் பின்னால வை, நீ முன்னே வருவா. அவர் சொல்றாரு பாருங்க, இன்னொரு மனுஷன், கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. சரி, அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதானே ரொம்ப முக்கியம் நமக்கு. இப்ப பாருங்க, தானியேலை குற்றம் சாற்றின மனுஷரோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்ன அத்தனை பேரையும் வாரினுவான்றாங்க ராஜா. ஒரு கார்பரேஷன் வண்டியில் போட்டு அழினுவாங்க, எவனுக்கும் மரியாதை இல்லை. உன்னை மந்திரின்னு நினச்சேன், பிரபுன்னு நினச்சேன், எவ்வளோ கெட்ட மனசு, எவ்வளோ நல்லவனை கொண்டு போய் போட்டு என்னை தூங்க விடாமல், சோறு தூண்ண விடாமல், என்னை குளிக்க விடாமல், டான்ஸ் பார்க்க விடாமல், டெய்லி டான்ஸ் பார்க்குறாள் அவர், இதெல்லாம் பண்ண விடாமல் ஏன் தூக்கத்தெல்லாம் கெடுத்து டான்ஸுக்கு எடுத்துட்டீங்களடா, அள்ளினுவாங்க எல்லாரையும். அவங்க நினைக்கிறாங்க ராஜா இதை வெகுமதி கொடுக்க போறாரு இருக்குது அவங்களுக்கு. ராஜா அவர்களை கொண்டு வர சொன்னார், அவர்களையும் அவர்கள்
குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கக்கெபியிலே போட்டார்கள். நல்லா கவனிங்க, சேர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் செபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர் மேலே பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டார். இதை விட நமக்கு என்னங்க வேணும்? தேவன் சர்வ வல்லவர் என்பதற்கு. வானம் பூமி ஒழிந்து போனாலும் இந்த வார்த்தை ஒழியாத. இன்னும் எத்தனை ஆண்டு காலம் கர்த்தர் இந்த உலகத்தில் தாமதமாய் வந்தால் இந்த வார்த்தை உயிரோடு வாழ்கிறது. ஜீவன் உள்ள வார்த்தை ஆயிடுச்சு, சத்தியமுள்ள வார்த்தை ஆயிடுச்சு. ஏன் தானியேலுக்கு இவ்வளவு விசேஷ கிருபை? அதற்குள்ள இருந்த 5 விஷயங்கள் நிறைய இருக்கு. நான் 5 சூஸ் பண்ணியிருக்கேன். விசுவாசம். யார் பேர்ல? தேவன் பேர்ல. தைரியம். யார் பேர்ல? தேவன் பேர்ல. அவர் பேர்ல. என்னன்னா அவரை விசுவாசிக்கிறபடினாலே அப்படி எனக்கு எதுவும் ஆகாது. 3வது பரிசுத்தமான மனிதன். 4வது நிர்வாகி, சரியான நிர்வாகி. ராஜா கண்டுபிடிச்சாரு. ஆகியவதான் இவர்களுக்கு எல்லாருக்கும் மேலாக அவரை கவர்னரா வச்சாரு. 5வதாக நேர்மையான மனிதன். நேர்மைக்கு கிடைக்கிற பரிசு இயேசு கிறிஸ்து. உண்மைக்கு கிடைக்கிற பரிசு இயேசு கிறிஸ்து. விசுவாசத்துக்கு கிடைக்கிற பரிசு இயேசு கிறிஸ்து. தைரியத்துக்கு கிடைக்கிற பரிசுத்து இயேசு கிறிஸ்து. பரிசுத்தத்துக்கு கிடைக்கிற பரிசுத்து இயேசு கிறிஸ்து. தானியேலின் தேவன் நம் தேவன். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, வார்த்தைகளுக்காக இதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும்